இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இந்த மாதிரியான உணவு, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் வந்து அடிமைத்தனத்த தான் அதிகரிக்கும். சுதந்திரமா வாழ நமக்கு விருப்பமே இருக்காது. நீங்க இந்த சோறுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா, சோறு தான் உங்களுக்கு பெருசா தெரியும். காதல் பெருசா தெரியாது. மானம் பெருசா தெரியாது. மரியாதை பெருசா தெரியாது. சுதந்திரம் பெருசா தெரியாது. சுயமரியாதை பெருசா தெரியாது. சோறு தான் உங்களுக்கு பெருசா தெரியும். அப்படிதான் இந்த பெண்கள வந்து எப்படி அடிமைப்படுத்துறாங்க ஆண்கள் அப்படின்னா, இந்த சோற போட்டு தான். சோறு போட்டா சோத்துக்கு அடிமையா அந்த சோத்த 3 வேளையும் சமைச்சு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க பெண்கள்ட்ட. நீயும் நானும் நான் சொல்றபடி நீ கேளு. நான் சம்பாதிச்சு தரேன். நீ சமைச்சு சமைச்சு 3 வேள நம்ம சாப்பிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆண்கள் சொல்றத ஏன் பெண்கள் அடிமையா இருந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவன் இப்ப சம்பாதிச்சு போடுறான் சமைக்கிற வேல. இதனால தான் வந்து பெண்கள் அடிமையா இருக்காங்க. சோறு, பிரியாணி, மாமிசம் அது இதுன்னு வாங்கி போடுவான். நான் பாட்டுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு இது போதும். எனக்கு வேற சுதந்திரம்லாம் தேவையில்ல. எனக்கு பிடிக்கலன்னா கூட நான் இவன் கூட இருப்பேன். ஏன்னா நல்லா சாப்பிடலாம். இவன்கிட்ட இருந்தா நல்லா அப்போ சோத்த காட்டி தான் பெண்கள அடிமைப்படுத்துறாங்க. சோறு, இந்த மாரி பூரி, பொங்கல், தோசை, இந்த உப்பு கலந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்டு தான் அந்த சமைத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அடிமையானனால தான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையானாங்க. அதுவே பச்சை காய்கறிகள தான்பா சாப்பிடணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாது. பச்சை காய்கறிகள் தான் மனிதர்களின் உணவு. பச்சையா சாப்பிடணும் அப்படின்னா, அப்ப அதன் பிறகு பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாவாங்களா? சமைக்கிற வேலையே இப்ப வீட்ல கிடையாது. எல்லாம் பச்சை காய்கறிகள சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அதுதான் நோய் வராது, சுகர் வராது, ஆஸ்மா வராது, குண்டாக மாட்டாங்க, அழகா இருப்பாங்க, முடி கொட்டாது, பல்லு விழாது. அப்போ பச்சை காய்கறிகள சாப்பிட்டா, நம்ம பல்லு கூட ரொம்ப பேஸ்ட் எல்லாம் கூட தேவையில்ல. பல்லே சுத்தமா தான் இருக்கும். பச்சை காய்கறிகளை பச்சையா சாப்பிடுற ஒவ்வொரு முறையும் பல்லு சுத்தமாகும். ஆனா, சமைச்ச உணவுல சாப்பிடுற ஒவ்வொரு நேரமும் வாய் அசுத்தமாகும். அந்த மாரி இந்த பச்சை காய்கறிகள பச்சையா சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கும்போது, பெண்கள் அதன் பிறகு ஆண்களுக்கு எதுக்காக அடிமையாகணும்? உனக்கு எதுக்குப்பா நான் அடிமையாகணும்? முன்னாடி என்னன்னா, இந்த அரிசி உணவுலாம் நீ வந்து அரிசி உணவுலாம் நம்ம சாப்பிட்டோம். நீ சம்பாதிச்சு போட்ட. கறி, மீனு, முட்டைன்னு வாங்கி போட்ட. நான் சமைச்சு போட்டேன். அந்த உணவுக்காக நான் உனக்கு அடிமையா இருந்தேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டேன். எனக்கு பிடிக்கலனா கூட நான் உன் கூட வாழ்ந்தேன். 2, 3 புள்ளைகள கூட நான் பெத்துக்கிட்டேன். சகிக்கவே முடியல. உன் கூடலாம் வாழவே முடியாது. ஆனா நான் வாழ்ந்தேன். காரணம், நல்லா சம்பாதிச்சு போட்ட. வருமானம் உனக்கு நல்லா இருந்தது. நல்ல சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸ்வீட்டு அது இதுன்னு நல்லா சாப்பிட்டோம். அந்த சாப்பாட்டுக்கு நான் அடிமையா இருந்தேன். என்னுடைய அடிமைத்தனத்துக்கு ஏற்றாற்போட்டு நீ சம்பாதிச்சு போட்ட. இப்ப எல்லாம் பச்சை காய்கறிகள தானப்பா சாப்பிடுறோம். அப்படிங்கும்போது, நான் எதுக்கு உனக்கு அடிமையாகணும்? பச்சை காய்கறிகள வெண்டைக்காய் சாப்பிடுறதுக்காக நான் எதுக்கு நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? என்னால வெண்டைக்காய் உற்பத்தி பண்ண முடியும். வெண்டைக்காய் உற்பத்தி பண்றதுக்கு நீ ஒண்ணும் தேவையில்ல. அது சாதாரண விஷயம். அத சாப்பிட்டா தான் நான் உயிரோட இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. சொல்லவும் மாட்டான். ஆம்பளையும் சொல்லவும் மாட்டான். அடிமைப்படுத்தவும் மாட்டான். விருப்பப்பட்டு, சந்தோஷப்பட்டு இருந்தா மட்டும் தான் இனிமே அப்படி. இனிமேல்லாம் வந்து விரும்பாத வாழ்க்கை. அது மாரி நீ பச்சை காய்கறிகள சாப்பிட்டாச்சுன்னா, உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது. பேராசைகள் வராது. அப்போ கான்கிரீட் கட்டடத்தெல்லாம் கட்ட முடியாது. ரோடு போட முடியாது. பச்சை காய்கறிகள மட்டுமே மனிதர்கள் சாப்பிட்டா ரோடெல்லாம் போட முடியாது. ஏன்னா சோறு சாப்பிட்டா தான் ரோடெல்லாம் போட முடியும். ரோடு போட முடியும். கார வந்து உருவாக்க முடியும். அ ஆடம்பரமா வாழ முடியும். அளவுக்கு அதிகமான வலிமை. ஆனா பச்சை காய்கறிகள சாப்பிட்டா, குடிசையில தான் வாழணும் மனிதர்கள். அப்போ குடிசையில வாழ்ந்துட்டு, உனக்கு நான் அடிமையா இருப்பேன். முன்னாடி கான்கிரீட் கட்டடம் நீ சம்பாதிச்சு போட்டா, கான்கிரீட் கட்டடம் நல்லா வக்கனையா நல்ல கறி, மீனுன்னு வாங்கி போட்டா, அத சாப்பிட்டா நமக்கு ஒரு 45 வயசுல சுகர் வந்தது. அது வேற விஷயம். சுகர் வந்தது. ஆனா, அதனால அந்த உணவுக்கு அடிமையா இருந்தோம். பெட்ல படுத்து தூங்கணும். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சம்பாதிச்சு போட்டா, அதனால ஓகே. இப்ப நம்ம குடிசையில வாழ்றோம். அதுவே ஒருத்தர் தான் படுக்க முடியும். 2 பேர் தான் படுக்க முடியும். சின்ன குடிசை. அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். செருப்பே கிடையாது. செருப்பு தொழிற்சாலை எல்லாம் மூடிட்டாங்க. ரோடு கிடையாது. மண் தரையில தான் நம்ம நடந்து போறோம். எல்லாரும் உழைச்சா தான் உண்டு. வீட்லயும் இருக்க முடியாது. கரண்டும் கிடையாது, டிவியும் கிடையாது. இனிமே நான் எதுக்கு உனக்கு அடிமையா இருக்கணும்? அப்படின்னு இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமே இந்த சமைச்ச உணவுகள் தான். பச்சை காய்கறிகள சாப்பிட்டா யாரும் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க. சுதந்திரம், மனித விடுதலை, பெண் விடுதலைங்கிறது பச்சை காய்கறிகள்ல தான் இருக்கு. இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, ஏற்றத்தாழ்வு, பணக்காரன், கோடீஸ்வரன், பணக்காரன்லாம் ஏழைகளை அடிமைப்படுத்துறது, ஆடம்பரமாக வாழ்வதற்காக முதலாளிகள்லாம் தொழிலாளர்களை சுரண்டுவது, இது எல்லாம் ஆடம்பரமாக சமைச்ச உணவுகள சாப்பிட்றதுக்காக தான். இந்த கறி, மீன், முட்டைன்னு திங்கலாம். நீ முதலாளியா இருந்தா கறி, மீன், முட்டைன்னு திங்கலாம். தொழிலாளிய ஏமாத்தி அவன் உழைப்ப சுரண்டி, உன் வீட்ல கறி, மீன், முட்டை விரும்பிய ஊர்களுக்கு போலாம், வெளிநாடுகளுக்கு போலாம். இதுதானே? அப்போ நீ கறி, மீன், முட்டை சாப்பிட்றதுனால தான் நோய் வருது. நோய்க்கு என்ன காரணம்னு மனிதர்கள் தேடிட்டு இருக்காங்க. பச்சை காய்கறிகள சாப்பிட்டாலே போதும். நமக்கு மருந்துகளும் தேவையில்ல, மருத்துவமனையும் தேவையில்ல, மருத்துவர்களும் தேவையில்ல. பச்சை காய்கறிகள சாப்பிட்டாலே ஆரோக்கியமாயிடுவாங்க அப்படிங்கும்போது, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனமே இந்த மனித வாழ்க்கையில இருக்காது. முதலாளிக்கும் சரி, தொழிலாளியும் சரி, நீ பச்சை காய்கறி தான் சாப்பிடணும். முதலாளி, தொழிலாளிங்கிற வேறுபாடே இல்லாம போயிரும்.
இன்றைக்கி முதலாளின்னா டெய்லி அவன் மாமிசம் சாப்பிடுவான். டெய்லி மீன், முட்டை அப்படின்னு எல்லா வகையான உணவும் அவன் வீட்டில் இருக்கும். பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னா எல்லா வகையான உணவும் அவங்க வீட்டில் இருக்கும். அதாவது தொழிலாளின்னா அவருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதோ சோறு ஒரே சோத்தையா சாப்பிட்டு வயித்த நிரப்பிட்டு இருப்பான். வத்த குழம்பு, சாம்பார், பருப்பு குழம்பு அப்படின்னு ஊற்றி வயித்த நிரப்பிட்டு இருப்பான். சோத்தை சாப்பிட்டா. தொழிலாளியோட உணவு அது. அவனுக்கு வயித்த நிரப்பணும். ஆனால் முதலாளி வெரைட்டி. அவனுக்கு இருக்கிற பணம் அவனுக்கு நிறைய பணம் இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு வேளை சாப்பாட்டு மத்தியான சாப்பாடு அதுக்கே ரூ. 5000. சென்னையில் இருக்குது அப்படி ஒரு ஹோட்டல். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரூ. 5000. இந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த மாதிரி இந்த சாப்பாட்டில் புதுமையை தேடிட்டு இருப்பான். புதுமையாக எப்படி சாப்பிட்லாம்? ஆனால் தொழிலாளியோட தொழிலாளியோட நிலைமை வயிற்ற நிரப்புறது. வாயை கட்டி வயிற்ற கட்டி என்ன பண்ணுவான்? வயிற்ற நிரப்பணுமே, வயிற்ற சமாளிக்கணுமே, ஆறுதல் சொல்லணும், வயிற்றுக்கு ஒரு பொய்யை சொல்லணும். இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லணும்னு நல்லா சோத்தையாக பொங்கி சாப்பிட்டு குழம்ப உள்ளே ஊற்றி குழச்சி வயிற்ற நிரப்பி வயிற்ற சமாதானப்படுத்துறது. அமைதியாரு, பொறுத்துக்கோ என்னால் இதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.